இப்போ விஜய் வந்து இங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு? சூப்பராக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா செய்கிறாங்க. ஆனா இப்போ 10 வயது ஒரு சிறுமி வந்து கோயம்புத்தூர்ல வந்து அது ஆமா. எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஒரு சின்ன குழந்தை, அவங்க வீட்டு குழந்தையா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இல்ல பண்ணுவாங்கன்றது இல்ல. நான் ஏன் விஜய் அரசாங்கம் ஏன் தடுத்து நிறுத்தலன்னு கேட்கிறேன். இன்னுமே எந்த ஒரு தடுத்து action எடுக்கல. அதான் ஏன் தடுத்து இப்போ திமுக வந்தாங்களே தவிர இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும் அதுதான். ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எடுக்கணும் இல்லையா? மாற்றம் சொல்லி மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆமா. எடுக்கணும் இல்லையா? சிங்கப்பெண் அண்ணாங்களே தான் அண்ணாங்களே சரி சொன்னாங்க. சொன்னாங்களே தவிர எந்த ஒரு இதுவுமே மாற்றமே வரல. இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. விவசாயிகள் வந்து போராடுறாங்க. ஃபுல் கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு பாதி தான் 50,000 தான் கடன் தள்ளுபடி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல இன்னும் புழக்கத்துல தான் இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கரண்ட் போகுது. எல்லாமே போகுது. ஆனா இப்பதான் ஆட்சியில் இப்பதான் வந்தாங்கல்ல, ஒவ்வொன்றும் இப்போ இனிமேல் எடுப்பாங்க. வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பவன் கல்யாண் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு பவன் கல்யாண் பிடிக்குமா? பிடிக்கும். பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், வெறும் போஸ்டர் ஒட்டியே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரால் அங்கே ஜெயிக்க முடியல, அவர் துணை முதலமைச்சராக தான் வந்திருக்காரு அப்படின்னும் போது அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்டிங் மட்டும் ஒரு விஷயமா இருந்தால் நீங்கள் பவன் கல்யாண் ஓட்டே போடலாம் ஆந்திராவில், ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதான் மக்கள் எந்த ஒரு ஆலோசனையில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. நீங்க இப்போ பவன் கல்யாணுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க ஆந்திராவில்? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. பவன் கல்யாண் பெரிய ஸ்டார், பெரிய பட்ஜெட் வந்து சூப்பர் சினிமால வந்து அவங்க பெரிய ஸ்டாரு. ஆட்சிக்கு வந்தா எப்படி செய்வாங்கன்னு தெரியாது இல்ல. அதனால எந்த ஒண்ணு இதுவுமே அதே தமிழ் மக்கள் யோசிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இவங்க ஆட்சியில வந்து இது வரைக்குமே எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால புதுசா வந்து யாராவது ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல தான் மக்கள் ஓட்டு நிறைய போட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கூட அங்க ஜெகன்மோகன் ரெட்டியை தோக்கடிச்சாங்க. ஆனா வந்து பவன் கல்யாண் உட்கார்ந்தாரு. பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் தான் உட்காந்துருக்காரு. 20 இடம் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவங்களுக்கு ஓட்டு இது மக்களோட நிர்ணயம் தானே. அதான் ஏன் கேக்குறேன், ஏன் வந்து அங்க ஓட்டு போட மாட்டாங்க, இங்க ஓட்டு போடுறாங்கன்னு கேக்குறேன். அது அவங்க ஆட்சி, அது அந்த பக்கம் அந்த மாதிரி இருக்கு. பவன் கல்யாண் பெரிய ஸ்டார். உங்களுக்கு பிடிக்குமா? பெரிய ஸ்டார் தான். உங்களுக்கு பிடிக்குமா? இவங்க இப்ப மக்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டாரா நினைக்கலையே. இவங்க வந்து எல்லாமே நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில போட்டிருக்காங்க. ஸ்டார் தான். ஆனா ஒரு நம்பிக்கை நல்லா பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க, எல்லாமே கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே போட்டு. அதான் ஏன் கேக்குறேன், அந்த நம்பிக்கையை பவன் கல்யாண் மேல வரலான்னு கேக்குறேன். அதான் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவங்கள ஒரு ஸ்டார். அது அவங்கள விட அது அவங்களுக்கு பெருசு. சிரஞ்சீவி தோத்து போனாரு. கரெக்ட்டா? சிரஞ்சீவி பாலிடிக்ஸ் தான் தோத்து போனாரு. எஸ். ஆனா ஏன் விஜய் மட்டும் ஜெயிக்கிறாரு? பவன் கல்யாண் சிரஞ்சீவி பெரிய ஸ்டார், விஜயோட பெரிய ஸ்டார் இல்லையா? ஆமா. விஜய் வந்து மக்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஆட்சியில வராமலேயே நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலையே. அதான் கேக்குறேன். நான் எல்லாத்தையும் கேக்குறேன். எனக்கு தெரியல. எல்லாருமே உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு தான் ஒரு இது. அதனாலதான் மக்கள் வந்து, ஆனா தெலுங்கு மக்கள் வந்து கரெக்டா ஓட்டு போட்டுருக்காங்க. நான் ஸ்டாருக்கு ஓட்டு போட மாட்டேன், அரசியல் பாலிடிக்ஸ்க்கு ஓட்டு போறேன். நான் விஜய் மக்கள் ஓட்டு பாலிடிக்ஸ் போடாம ஸ்டாருக்கு போட்டுருக்காங்கன்றது என் ஃபீல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க இப்போ 2 பேருமே வந்தாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லன்ட்டு சேஞ்ச் இல்ல. ஒரு புதுசா நீங்க இப்ப நான் எப்படி கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருக்கீங்கல்ல, ஆந்திரால இருந்திருக்கீங்கல்ல, எது பெட்டரா இருக்கு? நாங்க ஆந்திரால இல்ல தமிழ்நாட்டுல தான் நீங்க இருக்கோம். ஆந்திரா போயிருக்கீங்களா? உங்க சொந்த ஊர் தானே அது ஆந்திரா? இல்ல தமிழ்நாடு தான் எங்க. ஆந்திராவுல போயிருப்பீங்களா ஊருக்கு? சும்மா ட்ரிப் மாதிரியாவது கல்யாணத்துக்காவது போயிருப்பீங்கல்ல? போயிருப்போம். அப்ப நீங்க போன வரைக்கும் ஆந்திரா நல்லா இருக்கா, தமிழ்நாடு நல்லா இருக்கா? ஒரு நாள்ல தெரியுமா? இல்ல நீங்க பார்த்த வரைக்கும் சொல்றோம். இது மட்டும் ஒரு பீச்சா இருக்கட்டும். ஆனா ஆந்திரா பொறுத்தும் எங்க போனாலும் ஒரு ஃப்ரீடம், எங்காச்சும் சுத்தலாம், எந்த இதுவாச்சும் அது இருக்கலாம். வந்து தமிழ்நாட்டுல இல்லன்னு நினைக்கிறீங்க? ஆமா. எஜுகேஷனா இந்த ஆந்திரா நல்லா இருக்குமா, தமிழ்நாட்டுல நல்லா இருக்கும்? ஆந்திரா நல்லா இருக்கும். எஜுகேஷன் ஃபுல்லா ஆந்திரா தான் ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் வைஸா ஆட்சி இன்னும் நல்லா ஃப்ரீயா எது கொடுத்தாலும் எஜுகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.